இன்றைய தியானத்திற்கான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் புதிதாக்கப்படுதல். வசனம் இவ்வாறாக சொல்லுங்க: பாழான நிலத்திலும் ஊழையிலுள்ள வறுமையான அவாந்தர் வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் புதிதாக்கப்படுதல் எப்பொழுது நடைபெறுகிறது என்று சொல்லும்போது, அவனுடைய நிலைமை மிகவும் இருளடைந்து பாழடைந்து கிடைக்கும்படியான ஒரு இடத்திலிருந்து, சொல்லப்போனால் தங்கத்தை குறித்து சொல்லலாம். தங்கம் பூமியின் அடியிலே ஆழ தோண்டும் போது அங்கே பாழான இடத்துல அந்த தங்கம் அது கருகி போய் ஒன்றுக்கும் உதவாத ஒரு உலோகமாக அங்கே கண்டுபிடிக்கப்பட்டு, அது அங்கே எந்த விதமான மிருகங்களும் ஓநாய்கள் மட்டும்தான் குழிபறித்து அந்த இடத்துல இருக்கும். அந்த ஊடையிடும்படியான இந்த ஓநாய்கள் மத்தியிலிருந்து அது தனி புறமாகும். யாரும் பிரயோஜனப்படுத்தப்படாதபடிக்கு வெறுமையான ஒரு அவாந்திர வெளியாக இருக்கும்படியான அந்த ஸ்தலத்திலிருந்து அந்த கல், அந்த உலோகம் எடுக்கப்பட்டு அது பிற்பாடு சுத்திகரிக்கப்படுவதில் தான் ஒரு சொக்க தங்கமாக மாறுகிறது. அதே போல ஆண்டவர் நம்மை, இஸ்ரவேலை, உங்களையும் என்னையும் அவர் கண்டுபிடித்து அவர் வழி நடத்தி நம்மை உணர்த்த செய்கிறார். முதலாவது உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்த உடனே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறி அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் நடக்க ஆரம்பித்து விடுகிறான். அதனுடைய காரியம்தான் தேவன் அவனை கண்மணியைப் போல அவனை காத்து வழி நடத்தி வெற்றி வாழ்க்கைக்குள்ளாய் உயர்த்தி வைக்கிறார். அப்படிப்பட்ட உயர்வை நாம் பெற்றிருக்கிறோம். அதை காத்துக்கொள்ள கிருபை செய்வாராக. ஆமென்.